ஆண்டின் பொதுக்காலம் 28வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 11 அருள்வாக்குகள் 37 தொடக்கம் 41 வரை. பரிசேயர் வீட்டில் உணவருந்த சென்ற இயேசு தூய்மைச் சடங்கு முறையில் கை கழுவாததை பார்த்து பரிசேயர் வியப்படைந்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு உட்புற தூய்மை வெளிப்புற தூய்மை பற்றி பேசுகிறார். வெளிப்புற தூய்மை உட்புறத்திற்கும் பொருந்தும் என்று கூறுகிறார். வசனம் 39. உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன என்று கூறி வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்த முயலுங்கள் என்று கூறுகிறார். நாம் நமது உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் சோதித்தறிய நேரம் ஒதுக்குகிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் நமது வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன் சில வெளிப்புற சடங்குகளை செய்கிறோம். நறுமண சோப்பு போட்டு குளிக்கிறோம். வாசனை திரவியங்களை பூசிக்கொள்கிறோம். கால் சட்டைக்கு ஒத்துப்போகின்ற சட்டையை போட்டுக்கொள்ளுகிறோம். பொட்டுக்கு ஏற்ற புடவையை கட்டிக்கொள்ளுகிறோம். வாட்சுக்கு ஏற்ற புடவையை கட்டிக்கொள்கிறோம். அடுத்தவர் முன் அழகாக தோற்றமளிக்க பலவற்றை செய்கிறோம். அதில் தவறேதும் இல்லை. மக்களுக்கு முன்னால் நல்ல தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக வெளிப்புறத்தில் பலவற்றை செய்கின்ற நாம் உட்புறத்தை ஆய்ந்தறியும் கடவுளுக்கு முன்பாக நம் உள்ளத்தை தூய்மையாக வைக்க என்ன முயற்சி எடுக்கிறோம்? எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். 1. எதிர்மறை சிந்தனை. நான் எடுக்கும் எந்த முயற்சியும் கைகூடாது என்று நினைக்கும் எதிர்மறை உணர்வு. எனக்கு மோசமானதே எப்போதும் நடக்கும் என்று நினைப்பது. வாழ்க்கையில் நேர்மறையான ஒளிமயமான பக்கங்களை பார்க்காமல் இருப்பது நம்மை நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு இட்டுச் செல்லும். எனவே எதிர்மறை சிந்தனை நம்பிக்கையின்மையின் அடையாளம். அதனை தூர எறிய வேண்டும். 2. கட்டாய சிந்தனை. இது எதிர்மறை சிந்தனையின் இன்னொரு வடிவமாகும். காரணமின்றி கவலை தோய்ந்த முகத்தோடும் பதட்டத்தோடும் பயத்தோடும் இருப்பது. மன அமைதியோடு இருக்க இயலாமல் இருப்பது எதை காட்டுகிறது என்றால், நாம் ஜெபிக்கும் மனநிலையை ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்காமல் இருப்பதை காட்டுகிறது. மனம் அமைதியில் நிலை பெறவும் கவலையை பதட்டத்தை பயத்தை தூக்கி எறியவும் நாம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். 3. ஒழுக்கக்கேடான சிந்தனை. நம் உள்ளத்தில் சாத்தான் குடிகொள்ள அனுமதிப்பது. காமம், ஆபாச படம் பார்ப்பது, பொய்யும் புரட்டும் உருட்டுவது, மக்களை ஏமாற்ற புதிய புதிய வழிகளை கண்டுபிடிக்கும் ஒழுக்கக்கேடான சிந்தனை. நம் உள்ளத்தில் சாத்தானுக்கு நாம் பஞ்சனை போட்டு இடம் தருகிறோம். கடவுளை தூக்கி எறிகிறோம். 5. சுயநல சிந்தனை. மற்றவர்களின் நன்மையை கருத்தில் கொள்ளாமல் அவர்களிடமிருந்து எவற்றை பறிக்க முடியும் என்று சிந்திப்பது. அடுத்தவர்களிடமிருந்து எதை அபகரிக்கலாம், அவர்களுடைய நன்மை மேம்பாட்டை பற்றி நன்மையை பற்றி சிந்திக்காமல் இருப்பது. தீய சிந்தனை. அடுத்தவரை எப்படி பழி தீர்ப்பது, பெயரை கெடுப்பது என்று உள்ளத்தில் நினைப்பது. புகார் மனப்பான்மை. தான் சரியானவன், மற்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்று அடுத்தவரை குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. இதனை ஆதாம் ஏவாள் மனப்பான்மை என்று குறிப்பிடலாம். ஏவாள் ஆதாமை அல்லது ஆதாம் ஏவாளை புகார் சொன்னான். ஏவாள் பாம்பை புகார் சொன்னால் இப்படித்தான் இந்த புகார் மனப்பான்மை நம்முள் குடிகொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அழுக்குகளை நம் உள்ளத்தில் களைய வேண்டுமென்று
இன்று இயேசு நமக்கு நற்செய்தியின் வழியாக அறிவிக்கிறார். அதை செய்ய தூய ஆவியானவருடைய துணையை நாடுவோம். ஆமீன்.